ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான போட்டி கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதாவது குடல் கிரேவி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு வந்து போட்டி வந்து ஒரு சின்ன போட்டியாக தாங்க வாங்கியிருக்கேன். அதாவது இளம் போட்டியாக தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாகவே கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு 7 முறை நல்லா அலசி எடுத்திருக்கேங்க. அப்போ தான் இதில் உள்ளதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகும். இங்கே பாருங்கள், அலசி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கலாம் போட்டியை. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை எல்லாமே இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தண்ணி வந்து நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்கலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த குடலில் உள்ள தண்ணியே இறங்கும். அதனால் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் சேர்த்து இப்போ மூடி வச்சு நம்ம இப்போ ஒரு 8 விசில் வச்சு எடுக்க போகிறேங்க. இதுக்கு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், இப்போ 8 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து குடல் வந்து நல்லா வேகும். நான் ஏற்கனவே வந்து இளங்குடலாக தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து இது வந்து கரெக்டாக வெந்திருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட 2 விசில் வச்சு எடுக்கலாம். இப்போ வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன். சின்ன ஸ்பூனில் தான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து போட்டியில் உள்ள கொழுப்பு இதுகளில் இருக்கிற எண்ணெயே வந்து இறங்கும். அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காயவும் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளித்து விட்ருக்கேங்க. இது இப்போ பொரியவும் ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தாங்க இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வெங்காயம் அதிகம் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாங்க. கொஞ்சம் ஒரு அரைப்பதமாக வதங்கினாலே போதும். நம்ம குடல் அதோடு சேர்த்து வதங்கையில் வந்து வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு அரைப்பதமாக தான் வதக்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த குடலையும் சேர்த்துடலாம் அதில். இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் சேர்த்தோம். இதில் பாருங்கள், குடலில் இருக்க தண்ணியுமே வந்துருச்சு நல்லா. அதே போல் குடலுமே கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வேகவும் கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ இதையுமே இது கூட சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ போட்டிருக்க உப்பே கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தண்ணி எல்லாம் நல்லா சுண்ட வதங்கி வரையில் வந்து நம்மளுக்கு உப்பு போட்ட அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க உப்பு. இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வருது. அதே போல் இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தனி மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து நான் பெப்பர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் பெப்பர் வந்து லாஸ்ட்டாக சேர்த்து வதக்கி இறக்கையில் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் பெப்பரு. இல்லை காரம் வேணாட்டினா பெப்பர் தவிர்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. நல்லா சூப்பரான போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்குங்க. ஒரே மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். புரோட்டாதுகளுக்கு கூட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.